ஆரம்பிச்சு. நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது நெடிய பயணம் என்பதை காட்டிலும் மக்களுக்கான பயணம் என்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணம் என்பது மக்களுக்கான பயணமாக, மக்களை நோக்கிய பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, அப்படி இன்றைக்கு நம்மோடு கதை சொல்ல இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைய கதை சொல்லியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்மோடு இணைந்து பயணித்து நம்முடைய இலக்கிய பயணத்தில் தனக்கான நேரத்தையும் நம்மோடு ஒதுக்கி நம்மோடு பயணித்து இந்த நிகழ்ச்சியில் செழுமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அம்மா அவர்களுடைய பின்னூட்டத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிந்தனை வயப்பட்ட ஒரு நெடிய பயனுள்ள வகையில அமைகிற வகையில் அமைகின்ற ஒரு நல்ல சிந்தனையாளர். நம்மோடு கடந்த கதை சொல்லி நிகழ்வுகளிலும் பங்கேற்று தொடர்ச்சியாக நம்மோடு பின்னூட்டம் தருகிற ஆளுமையாகவும் பயணித்து வருகிறார். அப்படி பயணித்து வருகிற அம்மா அவர்கள் இன்றைக்கு புதுமை பித்தனுடைய கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார்கள். புதுமை பித்தனுடைய கதையான கொடுக்காப்புளி மரம் என்கிற சிறுகதையை நம்மோடு சொல்லுவதற்காக இன்றைய தினத்தின் மகிழ்வில் இணைந்திருக்கிறார். அம்மாவை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல வேண்டும் என்றால், முதலில் அவர் நல்ல எழுத்தாளர். தான் எழுதிய நூல்களுக்கு விருதுகள் பெற்ற ஆளுமை. அருப்புக்கோட்டையில் வசிக்கக்கூடிய அம்மா அவர்கள் தாவரவியல் துறையில் பட்டதாரி ஆசிரியராக பணி செய்து தன்னுடைய அரசு பணிக்கு நிறைவு தந்திருந்தாலும் நல்ல ஆசிரியராக இலக்கிய ஆளுமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். என் இறுதி சொட்டு என்ற சிறுகதை தொகுப்பிற்கு இலக்கிய விருதும், கவிதை உறவு இலக்கிய விருதும், பாரதி தமிழ் இலக்கிய பேரவை விருதும், வியன் புக் சமூக நீதி இலக்கிய விருதும், முற்போக்கு கலை இலக்கிய மேடை விருதும், பெரம்பலூர் செக்காவு விருதும் கிடைத்திருக்கிறது. இப்படி விருதுகளை தன்னுடைய இலக்கிய பணிக்காக பெற்ற ஆளுமையாவார். 2024 வெளிவந்த 3ஆம் விதி என்கிற சிறுகதை தொகுப்பிற்கு திருப்பூர் சக்தி விருது மற்றும் சௌமா விருதை பெற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளில் பெருமை சேர்க்கிற ஆளுமை இன்றைக்கு 29ஆம் நாள் நிகழ்வில் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் புதுமை பித்தனுடைய கதையான கொடுக்காப்புளி மரம் என்கிற சிறுகதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதைகள் தருக. வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட கதையானது புதுமை புத்தர்களுடைய புளிய மரத்தின் கதை. அதான் கொடுக்காப்புளி மரம். முதல்ல அந்த தேர்வு செய்யும் பொழுதே ஒரு புளிய மரத்தின் கதை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதுசா ஒரு கொடுக்காப்புளி மரத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு ஆவல் மேற்பட்டது. அதனாலேயே அந்த கதையை தேர்வு செய்தேன். இன்னொன்னு, அந்த கொடுக்காப்புளி மரம் சார்ந்த நிறைய நினைவுகள், பள்ளிக்கால நினைவுகள் இருக்குது. ஒரு கொடுக்காப்புளி மரத்தை வச்சு என்ன எழுதியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தது. அதனாலதான் அந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். இப்ப கதைக்குள்ள போகலாம். முதல் வரியை என்ன எழுதியிருக்கிறாருன்னா, 4 நாயக்கன்பட்டி
ஊர்ல ஆரோக்கிய மாதா தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. ஆனா அந்த தெரு வந்து புதுசா இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு முதல்லயே சொல்லிடுறாரு. அந்த ஊர்ல நகர சபையுடைய திருத்தொண்டின் அந்த தொண்டு செய்பவர்கள் ஒரு மாதா சிலையை வந்து ஆரோக்கிய மாதா சிலையை வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாதா சிலையை பத்தி அவர் குறிப்பிடும் போது ஒண்ணு சொல்றாரு, அஞ்ஞாத வாசம் பெற்ற சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டேஷ் டேஷ் போட்டு எழுதியிருப்பாரு. நம்ம அதை ஃபில் பண்ணும்போது என்ன வார்த்தை போட்டு ஃபில் பண்ணனே தெரியாது. அஞ்ஞான வாசம் அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன் எடுத்துக்கவா டேஷ்னு எடுத்துக்கவான்னு தெரியல. அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அஞ்ஞான வாசம்ங்கிறதுனா அவங்களுடைய அடையாளத்தை அழித்தல் அப்படின்னு தான் சொல்லணும். மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னான்னா, அவங்க 12 ஆண்டுகள் வனத்திற்கு வனவாசம் சென்ற பிறகு ஓராண்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அவர்களுடைய இருக்கணும் அப்படின்னு. இல்ல யார் கண்ணிலையாவது அவங்க பட்டுட்டாங்கன்னா மீண்டும் 12 வருஷம் அவங்க வந்து வனவாசம் போகணும் அப்படிங்கிற கூடிய ஒரு 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 ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரங்கள் 5 பேரோட சேர்ந்து பாஞ்சாலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்ஞான வாசத்துக்கு போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அடையாளத்தை அழித்து வெவ்வேறு உருவம் கொண்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தனி கிளை கதையா போயிடும். இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, ஆரோக்கிய மாதாவுடைய அந்த சிலையை பத்தி சொல்லும் பொழுது அஞ்ஞான வாசம் பெற்று அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆரோக்கிய மாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அங்க போனான்னா ஆரோக்கியம், அதுக்காக ஆரோக்கியம் கிடைக்கும்னு அங்க போய் வசிக்க தேவையில்லை, அதுக்கு வேற இடம் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவமனைக்கு தான் போனோம் அப்படின்னு. எல்லாத்துலயும் ஒரு நாத்தியத்தை பத்தி பேசியிருக்க மாதிரி இருக்கும். இப்போ ராமர்னு ஒரு பேர் இருக்குது. வீரன் ராமர் வீரர் தான், அதுக்காக ராமர்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் வீரனாயிர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஊர்ல இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிய கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அவங்க வாழக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிசையா இருக்குது. அந்த சில வீடுகள் குடிசையா இருக்குது, சில வீடுகள் ஓட்டு வீடா இருக்குது. ஆனா முக்கால்வாசி ஜாமான்கள் எல்லாமே, தட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாமே வெளியே தான் இருக்குது. அடுப்படி கூட முதல்ல வெளியே தான் இருக்குது. இதை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஹோதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஹோதா என்றால் தகுதி. அதாவது வீடு என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தது அவங்களை பொறுத்தவரையில் இப்படிதான். பாதி பொருள் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த எல்லாமே எல்லா ஜாமான்களும் வெளியே இருக்குது, பாதி முக்கால்வாசி ஜாமான்கள் வெளியே இருக்குது. அப்படி அப்படி இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, சூரிய பகவானினுடைய அப்படின்னு போட்டுட்டு ஒரு டேஷ் போடுறாரு. கிறிஸ்தவர்கள் இவர்கள், அதனால வந்து அவருடைய கிருபை இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். சூரிய பகவானுடைய ஆசி பெற்றவர்கள் அப்படிங்கிறத அவர் மாத்தி, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால வந்து கிருபை பெற்றவர்கள் அப்படின்னு மாதிரி கிருபை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. ஆண்கள் பெருவாரும் பாத்தீங்கன்னா பட்லரா இருக்காங்க அவங்க. அதாவது ஹோட்டல்கள்ல வந்து உணவு பரிமாறக்கூடிய வேலையை பாக்குறாங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா அவங்க பஞ்சாலைகள்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வேலை நிமித்தம் அப்படிதான் ரொம்ப ஏழ்மைப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்குது. இதுல இன்னொன்னு வந்து ரொம்ப நாசுக்கா சொல்லியிருப்பாரு. காளியக்கா, இசக்கியம்மா இவங்கெல்லாம் வந்து இங்க இல்ல. அதுக்கு மாறா யார் இருக்காங்க அப்படின்னா செபஸ்தி அம்மாள், மேரி அம்மாள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்த வரி எழுதுறாரு, காளியக்காள் புதிய பெயரில் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறார். நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்துக்களா இருந்தவர்கள் அவர்கள் வந்து பிறகு கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய என்னுடைய நான் என்னுடைய பணியில் இருக்கும்போது எங்கூட ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. ஒரு டீச்சரோட பேர் வந்து செல்வராணி ஜாய் மரியம்மாளுங்கிறது அவங்க பேர். ஒரு தடவை எலெக்ஷன் டியூட்டி டைம்ல வந்து அவங்கள பேரை வந்து வாசிக்கும் போது மாரியம்மாள்னு வாசிச்சுட்டாங்க. செல்வராணி ஜாய் மாரியம்மாள். ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. என் பேர் என்ன மாரியம்மாளா, மரியம்மாள் அப்படின்னு. அப்போ அவங்க அந்த பேரை ஸ்பெல்லிங்கை வாசிச்சு பார்த்தோம்னா MARI அப்படிதான் இருக்கும், மரியம்மாள். அதை நம்ம மாரியம்மாள்னு வாசிக்கலாம், மரியம்மாளும் வாசிக்கலாம். கொஞ்சம் கோவம் தணிஞ்ச பிறகு நான் சொன்னேன், சரி அவங்க சொல்லி தப்பு இல்லை, செல்வராணி ஜாய் மாரியம்மாள் மாதிரி தான் வருது அப்படின்னு. அந்த பெயரை வந்து மாற்றி உச்சரித்ததுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு கோவப்பட்டாங்க. அது இங்க என்ன சொல்றாருன்னா அவர்னா, காளியம்மா, இசக்கியம்மா இவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் செபஸ்தியம்மா, மேரி அம்மாளாக இருக்கிறாங்க, பெயர் மாற்றம் அடைந்து இருக்கிறார்கள். காளியாக்காள் யாரும் வந்து புதிய பெயரில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முன்னால அவங்க பெயர் வந்து இப்போ பின்னால பெயர் மாற்றம் அடைந்திருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்னு, இவருக்கு இந்த கதை சொல்லியினுடைய நோக்கத்துல போகணும்னு சொன்னீங்கன்னா, குடிசையா இருக்குது. நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு எழுத்தாளராக எனக்கு தோணும் போது அந்த இடம் வந்து பத்தி விவரிக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம்னா, சாக்கடை ஒரு பக்கம் வழிந்து ஓடியது, குப்பைகள் இருந்தது, ஈ மொய்த்து இருந்தது,
அப்படின்னு அந்த மாதிரி வர்ணிக்கிறது இல்லை. அப்படிலாம் இல்லாம அப்படி என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த சர்ச்சுக்கு போற பழக்கம் இருக்குது. அதனால என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி ஆன்மாவை வந்து திருப்திப்படுத்தியிருக்கலாம் அவர்களை, ஆனால் இடத்தை வந்து சுத்தப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்படி எழுதக்கூடிய ஒரு வார்த்தையை, அந்த இடத்த வந்து அந்த என்வாயர்மெண்ட், அந்த சூழலை வந்து இப்படி எழுதக்கூடிய வார்த்தையை அவர் அப்படி எழுதிட்டு போறாரு. பரிசுத்த ஆவி அவருடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இடத்தை வந்து சுத்தமாக வைத்திருக்கவில்லை அப்படின்னு, சுத்தப்படுத்தவில்லை என்பது புரியுது அப்படின்னு. இன்னொன்னு, இந்த இடங்கள் இப்படி இருக்குது. ஆனா இத அந்த தெருவிலேயே வந்து ஒரு முனையில வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பங்களா இருக்குது. அத நம்ம பங்களான்னு தான் அழைக்கிறாங்க. ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்குது. அங்க யார் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்கக்கூடிய ஜான் டென்வர் சுவாமிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, சுவாமிதாஸ் ஐயர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஐயருங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. பாதிரியார்களை வந்து ஐயர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கதையிலேயே முதல்ல சொல்லிட்டோம், எல்லாமே வந்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்கிறவங்க அப்படின்னு. ஸோ அந்த அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டார், ஓய்வு பெற்றுட்டாரு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் பெயர் வந்து ஜான் டென்வர் சுவாமிதாஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. பெரும் பணக்காரர், ஆனா நல்ல குணவான். அடுத்த வரியே எழுதுறாரு, ஊசியினுடைய காதுல வந்து ஒட்டகம் போனாலும் போகுமே தவிர செல்வந்தர்கள் வந்து மோட்சத்துக்கு போக முடியாது. ஆனா இதுக்கு விதிவிலக்காக இவர் இருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இவர் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யறாரு அப்படின்னு. அதாவது அஞ்ஞானிகளை, அதாவது அறிவில்லாதவர்களை எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து அவங்களை குணப்படுத்தும்படியும், அதாவது ஒரு ஏஜென்ட் மாதிரி இவர் குணப்படுத்தும்படியும், அவங்க வந்து ரொம்ப ஒரு கந்த குழிக்குள்ள கடந்து அலறும்போது, அதாவது பாவத்தில் இருந்து அவங்களை வந்து தப்பி வித்து மோட்சத்துக்கு போற வந்து வழியை வந்து ஏற்படுத்தக்கூடியது, இந்த மாதிரி நல்ல காரியம் செய்கிறாரு. உலக பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு பெரிய தர்மவான். அதே நேரத்துல புதிய ஏற்பாடுல அந்த மனுஷகுமாரன் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மனப்படமா வச்சிருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவர் கோவிலுக்கு போவாரு. மொத்தத்துல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு நற்குலம் வாய்ந்த பெரிய பணக்காரர். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பங்களாவுடைய முன் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் கதை தலைப்புக்கு வர்றோம், ஒரு பெரிய கொடுக்காப்புளி மரம் இருக்குது. அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம வச்ச மரமா இருக்கலாம். ஆனா நீ வச்சிருக்க, அதனால நான் வந்து உன் பங்களாக்குள்ளதான் வளருமா என்ன? அந்த மரக்கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நீட்டிட்டு இருக்குது. அப்போ அந்த கொடுக்காப்புளி மரமானாலும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த உபயோகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதுக்கு அந்த பழத்தினுடைய கூறு வந்து 1 பைசாக்கு வித்தாலும், 1 கூட கொண்டு போனாலும், அந்த மில்லுக்கு முன்னாலேயோ இல்லைன்னா பள்ளிக்கூட வாசல்லையோ வச்சுக்கிட்டாலும் 1 மணி நேரத்துல காலி ஆகக்கூடியது இருக்கும். எவ்வளவு வருமானம் இந்த இவருக்கு ஐயருக்கு இருந்தாலும், ஜான் டென்வர் சுவாமிதாஸுக்கு இருந்தாலும், அந்த கொடுக்காப்புளியிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம் மேல ஒரு பிரேமை, ஒரு அன்பானது அவருக்கு இருக்குது. ஏன்னா அவரு 3 காரணத்தை சொல்லிக்கிறாரு. ஒண்ணு வந்து, ஆண்டவன் வந்து மனித வர்க்கத்திற்காகவே வந்து மரம், செடி, கொடி எல்லாத்தையும் வந்து உண்டு பண்ணியிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம பயன்படுத்தாம போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து அதை புறப்பிடிக்கிறது வந்து மனித செயலா, மனித தர்மம் இல்ல. அதனால அதை கண்டிப்பா பயன்படுத்தியே தீரணும் அப்படிங்கிறத ஒரு முதல் காரணமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழையானவர்கள், புறமாக தள்ளி வைக்கப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சகாய விலையில வந்து பழம் கிடைக்கும் போது, அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு போய் அதை சென்றடைவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோமானால், இது வந்து கர்த்தருக்கு, கடவுளுக்கு வந்து ஒரு பிரியமான செயலாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு வந்து மோட்சத்துக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு. 3வது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை இந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு வெளியே விற்பனைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராவது அதை வந்து இவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது திருட்டாகும். அப்போ அந்த திருட்டு செய்வதில் இருந்து அவங்கள வந்து விளக்குறோம், அவங்கள காப்பாத்துறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் அதுக்காக இருக்குது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கொடுக்காப்புளி மரத்தை வந்து குத்தகைக்கு விடுறாரு. சவேரியாயி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, விதவை பெண்மணி. இதன் மூலம் அவருக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியும் கூட. ஒரு விதவை பெண்ணுக்கான ஒரு உதவி செய்யும் வாய்ப்பை நம்ம வந்து வழங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு கொடுக்குறாரு. அந்த பெண்மணி காலையில வருவாங்க, வந்து ஆனா இவர்கிட்ட வந்து அரையணா கொடுத்துடணும், காலனா கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த கூடையில இருக்க பழத்தை மொத்தமா வாங்கிட்டு போயிட்டு அதை வித்துட்டு அவருக்கு வந்து தினம் காசு கொடுத்துடணும். இதுதான் வழக்கம். 2 முறை அந்த அம்மா வந்து பணத்தெல்லாம் பழங்களெல்லாம் சேகரிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை காலை சபரியாயி வந்து வர்றதுக்கு தாமதமாயிருச்சு. அந்த சமயத்துல அந்த தெருவிலேயே வந்து பாத்தீங்கன்னா, தெருக்கோடியில வந்து பெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் ஒன்றும் பிறப்பால வந்து பிச்சைக்காரன் கிடையாது. என்னன்னா விதியினுடைய விசித்திர விளையாட்டுனால, இன்னொன்னு வந்து அகண்ட அறிவினுடைய
ஒரு குருட்டு போக்கினால அவன் என்ன செய்தாலும் வந்து அதுல இருந்து அவனுக்கு மீள முடியல. அதனால ரொம்ப கடனாளி ஆயிடுறான். மனைவிக்கும் குழந்தைக்கும் வந்து உணவளிக்க இயல முடியல. அதனால என்ன பண்றான்னா, மனைவி வந்து அவனை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறான். அப்போ 2 உயிர்களுக்கு, அவனுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் வந்து உணவளிக்க வழி இல்லாத காரணத்தினால அவன் என்ன பண்றான்னா, பிச்சைக்காரனா மாறுறான். ஒவ்வொரு வீட்டு முன்னுக்கும் போய் நிற்பான். அது எந்த வீடா இருந்தாலும் சரி, அது இந்து வீடா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ வீடா இருந்தாலும் சரி, முகமதியர் வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்துட்டையும் போய் நின்று என்ன பண்ணுவான்னா, ஸ்தோத்திரம் அம்மா அப்படின்னு சொல்லி போய் கேட்பான். அவங்க கொடுத்ததை வாங்கிக்குவான். ஒருவேளை அவங்க எதுவும் கொடுக்கலன்னா முணுமுணுப்பு இருக்காது. சில பேர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா முணுமுணுப்பாங்கல்ல, அந்த முணுமுணுப்பு தன்மை வந்து இவர்கிட்ட இருக்காது. அவர் பாட்டுக்கு நகர்ந்து போயிடுவாரு. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. ஒரு 3-4 வயது குழந்தையாக இருக்கும். எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். அவளுக்கு அந்த தகப்பனுடைய வந்து இயலாமையோ அந்த எதுவுமே தெரியாது. குழந்தைகளுக்கு ஏது கவலை, அந்த கவலை எதுவுமே தெரியாது. எப்பவுமே சிரிச்ச மகிழ்வே இருக்கும். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பெர்னாண்டஸனுடைய வாழ்க்கை இருளை நீக்க முயலும் ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. இதுல எழுத்தாளருடைய இதை சொல்லணும். ரோகிணின்னு சொன்னா நட்சத்திரம்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ அவருடைய இருமையான அந்த வாழ்க்கைக்கு மகதான் வந்து ஒரு நட்சத்திரமாக இருக்கிறாள், ஒளியாக இருக்கிறாளுங்கிற மாதிரின்னு. ஒருவேளை பெயரா கூட இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். பெயரை அவருடைய பெயர் பெர்னாண்டஸ்னு குறிப்பிட்டிருக்கு. ஆனா மகளுடைய பெயர் வந்து குறிப்பிடல. ஆனா ரோகிணி ஒரு நட்சத்திரம், மகளை வந்து ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு வீட்டு முனுக்கும் போய் ஸ்தோத்திரம் அம்மான்னு கூப்பிட்டு வர மாதிரி அவருக்கு வந்து ஸ்தோத்திரம்னு சொல்ல வராது, தோத்திரம்னு சொல்லுவோம். அதுக்கு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு, அன்பினுடைய வெளிப்பாடு தானே, அது எப்படி இருந்தால் என்ன, அது பிள்ளை அந்த ஒரு வார்த்தை பிழையினால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. இவர் தோத்திரம்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஐயர் வீட்டுக்கு வரும்போனா, ஜான் டென்வர் சுவாமிதாஸ் ஐயர் வீட்டு முன்னுக்கு வரணும்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 2 அணா கிடைக்கிறது உறுதி. அதனால இங்க போனா எப்படியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால அந்த வாசல்ல போய் நிற்கிறாரு. நின்று அவர் கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, இவங்களை பார்த்த உடனே உள்ள போய் சில்லறை எடுக்கிறதுக்காக ஐயர் உள்ள போறாரு. அப்ப இந்த குழந்தை என்ன பண்றான்னா, அந்த கொடுக்காப்புளி மரத்துல இருந்து விழுந்து கிடக்கிற பழங்கள் எல்லாம் பாக்குறான். அது நல்லா செக்கச்செவேல்னு பார்க்க அவளை ரொம்ப வசீகரிக்குது. அந்த குழந்தை ஓடி போய் என்ன பண்றான்னா, கிழிஞ்ச பாவடை உடுத்திருக்கிறா. அதுல என்ன பண்றான்னா, அந்த கொடுக்காப்புளி பழங்களை வந்து பொறுக்கி எடுக்கிறா. இவரு சில்லறை எடுத்துட்டு வெளியே வந்தவர் பாக்குறாரு. பார்த்த உடனே வந்து அதை எடுக்காத, கீழே போடு அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணனா, எப்பவுமே சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய அந்த குழந்தை சிரித்துக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா, அதுல இருக்கிற பழத்தை ஒண்ணை எடுத்து வாயில வைக்கிறாரு. இவருக்கு உடனே அதை பார்த்த உடனே என்ன பண்றாரு, கையில இருக்கிற ஒரு தடி இருக்குது, அந்த தடியை தூக்கி வேகமா அந்த குழந்தை மேல தூக்கி வீசுறாரு. ஆனா அந்த வீசின வேகத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிருது, இறந்து கீழே விழுந்துருது. இவரு அப்படியே திக் பிரம பிடிச்ச மாதிரி பெர்னாண்டஸ் வந்து ஒரு அங்கோரமா கத்திட்டு ஓடுறாரு. குழந்தைய பார்த்து அவர் ஓடல, நேர ஐயரை பார்த்து ஓடுறாரு. ஓடி அந்த அவர் கையில இருக்கிற தடியை வாங்கி அவரை ஓங்கி அவர் தலையில அடிக்கிறாரு. அடிச்ச வேகத்துல அந்த சிறுமி சென்ற இடத்துக்கே அவரும் போயிடுறாரு, அவரும் இறந்துடுறாரு. இப்ப என்ன அப்படின்னா, இதுல அவர் செய்தது, ஐயர் செய்தது ஒரு எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் செய்தது வந்து ஒரு கொலை அப்படின்னு. ஆனா அவர் வீசி அடிக்கும் போதே, போ சாத்தானே, நரகத்துக்கு போ சாத்தானே அப்படின்னு சொல்லி தான் ஓங்கி வேகமா அடிக்கிறாரு. அவர் இறந்து போயிடுறாரு. கடைசி வரையா என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவர் மகள் சென்ற இடத்துக்கு தான் இவர் போனாரு, பிரயாணப்பட்டாரு. ஆனா வேறு இடத்துல இருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதாவது சிறையில் இருந்து அந்த மாதிரி போயிருக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவை ஏற்படுத்திய ஒரு கதை. ஆனா இந்த கதையினுடைய கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான இதுகளெல்லாம் பார்க்கும்போது அவரு ஒரு வசீகரமான எழுத்துன்னு தான் சொல்லணும். அவரு அது அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த ஒரு ஒரு இப்படி நேர்பட ஒரு வார்த்தையில் முன்னால இந்துக்களாக அவர் இருந்தார்கள், பின்னால வந்து அவர்கள் கிறிஸ்தவமாக மாறினார்கள். அதனால வந்து இந்த தெருக்காரர்களுக்கு, 4 நாயக்கன்பட்டி தெருக்காரர்களுக்கு ஆரோக்கிய மாதா தெருவை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எழுதாம, முதல்ல அப்படியே அவர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அந்த நகர சபையினுடைய திருத்தொண்டினால் அப்படின்னு அந்த வார்த்தைகளே வந்து டயசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அதனுடைய இதுபடி காரணமா மாதாவை உருவாக்கியிருக்காங்க. அது அஞ்ஞான வாசம் பெற்று காணப்படுகிறதுன்னு. ஒருவேளை ஒரு இந்து சாமியா இருந்தது தான் வந்து திருப்பி அந்த இடத்துல வந்து வேற மாற்றம் பண்ணி மாதாவை மாற்றுனாங்கிறக்காக அப்படி சொல்லியிருக்கிறாரோ, மாதா வந்து அஞ்ஞான வாசம் பெற்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாபாரதனுடைய இதை வந்து அவர் கொண்டு கொடுக்குறாரு. அப்படி சொல்வதாக இருக்கட்டும். ராமர் வீரனா இருக்கலாம், ஆனா வந்து பெயர் வச்சிருக்கிறவன் எல்லாம் ராமனாயிர முடியுமா? அப்படி ராமரா பெயரை வச்சிருக்கவனுக்கெல்லாம் வீரனா இருக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்றதா இருக்கட்டும்.
சூரிய ஒளியை பத்தி கூட எழுதும்போது பாத்தீங்கன்னா அது டேஷ் போட்டுட்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதனால் வந்து கிருபை பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த ஆசீர்வாதம், ஆசி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு அவரு கிருபை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. இந்த மாதிரி நுணுக்கமான இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கதை வந்து ரொம்ப சிறப்பான கதை. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. எதுக்காக இந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கதையை வாசிச்ச போது எனக்கு இதோட தொடர்புடைய அப்படி பேரலா இன்னொன்னு கதையை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சுது. என்ன அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கதையை வாசிச்ச உடனே ஒரு மிலிட்ரி குவார்டர்ஸ்ல ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆபீசர் வந்து அவருடைய பால்கனில இருந்து வாதாம் பழம், அந்த வாதாம் மரத்தினுடைய காய்களை வந்து பறிக்க வந்த அந்த பக்கத்துல இருக்க குடிசையில் இருக்கக்கூடிய பசங்கள் அதுல ஒருத்தனை வந்து சுட்டதுல அவர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அது எனக்கு செய்தியா வாசிச்சதா இருந்தது. ஒரு வாதாம்பழம் பருக்கு அது செய்தித்தாள்ல வாசிச்சது எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் அதை வந்து அது நமக்கு அது அது உண்மையிலே அப்படி ஒண்ணு நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே அப்படி ஒரு காரியம் 2011 நடந்திருக்கு. அவருடைய பெயர் வந்து அந்த ரிட்டையர்டு அவருடைய பெயர் வந்து தர்மராஜ் அப்படிங்கிறவரு. அவர் தான் வந்து ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து தில்சன் அப்படிங்கிற அந்த பையன், அந்த இறந்த 13 வயது பையன், அவன் பேர் வந்து தில்சன் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2000 இதுல ரெண்டுக்கும் ஒரு கோயின்சிடன்ஸ் ரொம்ப இதா இருந்தது. அங்க வந்து ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு பாதிரியார், ஜான் டென்வர் சுவாமிதாஸ்ங்கிற ஒரு பாதிரியார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமராஜ், அவர் பேர் தர்மராஜ்ல ராமராஜுங்கிற ஒரு மிலிட்ரி ஆபீசர், இவரும் ரிட்டையர்டு. அவர் மங்களால இருக்கிறாரு. இவரு அவருடைய குவார்டர்ஸினுடைய பால்கனியில இருந்திருக்காரு. அவர் வந்து தாக்கியது இறந்தது வந்து ஒரு துப்பாக்கி வச்சு இந்த பையன் இறந்து போனான், தில்சன்கிற பையன். இங்க இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தடி ஆளுகை பண்ணியிருக்காரு. இங்க கொடுக்காப்புளி எடுக்க வந்த பழம் எடுக்க வந்த குழந்தை அங்க வந்து பாத்தீங்கன்னா வாதாம் மரத்தினுடைய காய்களை வந்து கனிகளை பொறுக்க வந்தக்கூடிய பையன் அப்படின்னு இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது, இதை நான் என்னுடைய இணையற்ற அந்த கதையை வந்து சொல்லும் பொழுது, ரெண்டையுமே சொல்லும் பொழுது இவங்க சொன்னாங்க, இன்னமும் அந்த கதையினுடைய அதை பார்த்து உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன்ல எழுதின மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த கதை வந்து வாய்ப்பு இல்லை. இந்த கதை வந்து எழுதினது 1934 எழுதியிருக்கிறார். அது நடந்தது வந்து 2011. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபோர் டெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால நடக்கிறதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்துல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். பரிசுத்தாவியின் பேர்ல வந்து என்ன நடக்க போறதுங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுல இருந்து ரொம்ப உண்மையான கிறிஸ்தவர்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து கடவுளுடைய ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அந்த மாதிரி பின்னால் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபோர் டெல்லிங் சொல்லுவாங்க. இது மாதிரி 2011 நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் தான். துப்பாக்கி பதிலா தடி இந்த மாதிரி 2011 வந்து பின்னால வந்து நடந்திருக்குது. இது ஒரு ஃபோர் டெல்லிங்காவே எனக்கு வந்து தோணுச்சுது. இந்த இந்த புளிய மரம் என்றே வருகிறது அடிக்கடி, மன்னிக்கவும். கொடுக்காப்புளி மரத்தினுடைய கதையை படிக்கும்போது என்னுடைய அப்படி பள்ளி வாழ்க்கை அப்படி ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுல ஒரு பெரிய கொடுக்காப்புளி மரம் இருக்கும். நாங்க ஒளிஞ்சு விளையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மரம் அதனுடைய தூர் வந்து ரொம்ப அகலமா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உள்ள மரமா இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் அதுக்கு பின்னால ஒளிஞ்சு விளையாட முடியாது. இப்பதான் நம்ம எங்க போனாலும் செருப்பு போட்டு போறோம். அப்ப மணல்ல விளையாடும் போதுன்னா வெறுங்காலோட தான் விளையாடுவோம். அங்க விளையாட முடியாது. ஏன்னா கீழே வந்து அந்த முள்ளா இருக்கும். அந்த கொடுக்காப்புளி மரத்தினுடைய இலையில இருக்கக்கூடிய காம்புகள் எல்லாமே வந்து அந்த குச்சியில இருக்கக்கூடியதெல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதனால விளையாட மாட்டாங்க. ஆனா எப்படியா யாரும் நம்மளை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே வேகமா ஓடி போய் அந்த கொடுக்காப்புளி மரத்துக்கு பின்னால போய் நின்னு மறைஞ்சதுனால அங்க பின்னால வந்து முள்ளெல்லாம் குத்துனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதோடு இந்த கதையை வந்து உங்களுடன் கலந்து உங்களுடன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றம் மருத்துவர் அறம் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். உங்களுடைய மேலாண்மையான கருத்துக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. பேசிட்டே இருந்தேன். அது நீங்க கதை சொன்னதுல முழுமையா அப்படியே ஆழ்ந்து பயணிச்சிட்டேன். நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம்போல் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய ஒரு மீட்டிங்ல இருந்தேன் சார், ஜூம் மீட்டிங்ல இருந்தேன், பேச முடியல. நம்முடைய தோழர் சிவசுப்ரமணிய தோழர் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிறோம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
நேற்று 9 மணிக்கு இணைய பிரச்சனை ஆயிட்டு, அதனால தொடர முடியாததுக்கு வருந்துகிறேன்னு பதிவு போட்டேன். அது தொடர்ந்து நல்லா நிறைவு பெற்றதுன்னு சாத்தூர் கணேசன்கிட்ட போன் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி. இன்னைக்கு கொடுக்காப்புளி மரம் என்ற கதையை, புதுமைப்பித்தனின் கதையை எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் அவர்கள் நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா விளக்கி சொன்னார்கள். அதுதான் ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. இவர் விருதுநகர் மாவட்டத்தில் ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளுமையாக பரிணமிக்கிறார், மிளிர்கிறார். இவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. இதுல முதல்ல அவர் விளக்கி சொல்லிக் கொண்டே போனார். சான் கென்வர் சுவாமிநாத ஐயர் பாதிரியார் அப்படிங்கிறத குறிப்பிடுது, அதெல்லாம் நல்லா விளக்கி சொன்னார். அவர் அந்த பாதிரியார் அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, தனக்குத்தானே நியாயம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரம். அதைத்தான் நல்லா பல்வேறு இடங்களில் புதுமைப்பித்தன் சுட்டி காட்டுகிறார். அதாவது அந்த கொடுக்காப்புளி மரத்தை இது பண்ணுது, அது எல்லாருக்கும் கொடுக்காம இருக்குதுக்கு பாருங்க. மலிவு விலைங்கிறாப்புல, இல்லைன்னா திருடிடுவாங்க அப்படிங்கிறாப்புல, இவ்வளவு அதெல்லாம் கிண்டல். புதுமைப்பித்தன் செய்யக்கூடிய அவர் அந்த மேட்டுக்குடியை பற்றி கிண்டல் செய்கிறார். அதில் இன்னொன்னு சொல்றாரு கிண்டல். திருட ஆரம்பித்து பாவ முட்டைகளை கட்டி கொள்வதை கைங்கரியமாக தர்ம சிந்தனையாக காட்டினார் அப்படின்னு அந்த இதெல்லாம் கிண்டல் தான். அந்த 2 அணா கிடைக்கும், அதை வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு போறாரு, எடுத்து போடுவாரு. அது இதுல கொடுக்காப்புளின்னா அது கதை சொல்லி விஜிலா தேரிராஜன் அவர்கள் புளியம்பழம் மாதிரி சொன்னாங்களோ. நெட்டிப்பழம்னு சொல்லுவாங்க, நெட்டிப்பழம். கொடுக்காப்புளிதான். ஆனா ஒரு புளிய மரத்தின் கதை அதோட ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் தலைப்பு புளிய மரத்தின் கதைன்னு சொல்லிட்டேன். மன்னிக்கவும். இல்ல அது அந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் என்பது நமது மன்றத்தின் ஒரு எழுதப்படாத சட்டம். இதெல்லாம் இல்ல, நான் தெரிஞ்சுக்கிட்டது அதை சொன்னேன். அந்த 2 அணா கொடுக்குறாரு. அந்த ஒரு கொடுக்காப்புளியை சின்னதுனால என்ன குறைஞ்சிரு, அந்த 2 அணாவுக்கு பதிலா இது பண்ணலாம்ல. அதை கூட அவர் இது பண்ணாம தன்னுடைய கோபத்தை காட்டி விடுகிறார். இதுல இருந்து ஒண்ணு, அது மரணம்ங்கிறத குறிப்பிடாமல் புதுமைப்பித்தன் ஐயர் குழந்தையை தொடர்ந்தார் அப்படிங்கிறாப்புல. பிறகு அந்த குழந்தையினுடைய அப்பா பெர்னாண்டஸும் குழந்தையை தொடர்ந்தார் வேறு இடத்திலிருந்து அப்படின்னு. அதை கதை சொன்னவரும் சிறை என்று நல்லா குறிப்பிட்டு சொன்னார். இதுல இருந்து ஒண்ணு தெரிகிறது. மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் மனப்பிறழ்வு உள்ளவர்கள். மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாரும், அதாவது பணக்காரங்க குறிப்பா, மனப்பிறழ்வு உள்ளவர்கள். அவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பது தெரிகிறது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இந்த கதையின் மூலமாகவும் தெரிகிறது. இதற்கு ஒரு உண்மையான நிகழ்வையும் குறிப்பிட்டார். அது ரொம்ப அருமை, பொருத்தம். அது நடந்தது, உண்மை. ரொம்ப அருமையாக இருந்தது. மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கொடுக்காப்புளி மரம் அடுத்து. ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இன்னைக்கு நிறைய புதிய நண்பர்கள், தமிழ்குமரன்கிற பேர்ல, கனிங்கிற பேர்ல, தாமரைங்கிற பேர்ல, எல்லாம் அம்மாவுடைய நண்பர்கள் நினைக்கிறேன். இவர்களை ராம்ங்கிற பேர்ல, இவர்கள்லாம் இன்னும் தினமும் வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். வேற என்ன, ஒரு ஆசை தானே. நம்ம என்ன இலக்கியத்துல தானே கேட்கிறோம், அரசியலியமா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய
கதை சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்கள பற்றிய ஒரு தொகுப்ப நமது ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. எவ்வளோ விருது, எவ்வளோ இது வாங்குறாங்க. ஐயோ அப்பா! ஆம், எப்படிதான் அவங்களால முடியுதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் அவங்களோட படைப்புகள் நிறைய வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். அருமையா கதை சொன்னீங்க. அந்த டேஷ் விட்ட இடத்துல அவரு விட்டிருக்காருன்ட்டு அந்த இடத்துக்கு ஒரு வார்த்தையை வந்து பொருத்தமா போட்டுடுறீங்க நீங்களே. அத அந்த இடத்துல விட்டிருக்காருன்னு சொல்லாம அதுக்கேத்த வார்த்தையை போட்டு அந்த வாக்கியங்களை நிறைவு செய்தது ரொம்ப அருமை. நீங்க சொன்ன விதமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதையில அந்த கொடுக்காப்புளி மரம்ங்கிறது நான் அரியலூர்ல எஸ்பிஜி, இப்ப அது வந்து சிஎஸ்ஐ ஸ்கூலா இருக்கு. அங்க வந்து என் ஃப்ரெண்டு ஜெயந்தின்ட்டு அவ தான் இத பறிச்சு கொடுத்தா. ரொம்ப புளியாம்பழத்தை போன்றிருக்கு. ஆனா அவ்வளவு மொத்தமா இருக்காது, ஓடு இருக்காது. அது கொஞ்சம் வளைவா இருக்கும், கொடுக்கு கணக்குல தான் இருக்கும். அதுவும் அது உள்ள அந்த ஒரு விதைன்னு சொல்றதா, அது நல்லா இருக்கும் சாப்பிடுறது, கொஞ்சம் துவக்குற மாதிரி இருக்கும். இது கொடுக்காப்புளின்னா அப்படின்னா என்னடினா, இது பேரே அதுதான்னா. அதுக்கு விளக்கம், ஏன்னா ஒரு 6வது 7வது படிக்கும்போது அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியல எங்களுக்கு. அப்ப சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அதை நான் கண்ணால கூட பார்த்தது இல்ல. ஒரு இப்ப வந்து ஜெயந்தி ஹைதராபாத்ல இருக்கா. அந்த பள்ளி பருவத்தை இந்த கொடுக்காப்புளி கதை வந்து எனக்கு நினைவுபடுத்துச்சு. அடுத்து இந்த கிறிஸ்தவர்கள், எங்க அம்மை ஊர்ல வந்து ஏலாக்குறிச்சி, திருமானூர் பக்கத்துல இருக்க வீரமாமுனிவர் இது. அங்க அந்த கோயில் உருவான புதுசுல அங்க இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்தவர்களா மாத்தும் போது இவங்க எல்லாம் காளி கோயில் கும்பிடுறவங்க. எங்க அம்மை வீட்டுல எல்லாம் அவங்க எல்லாம் பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மை குடும்பத்தை தவிர மத்த எல்லாருமே கிறிஸ்டின் பேர்ல இருந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லாத்துக்குமே கோதுமை அதெல்லாம் நிறைய அப்போ வந்து அந்த கிறிஸ்தவர்கள் பஞ்சம் அந்த காலத்துல அப்ப நிறைய செஞ்சாங்க. அது மறக்க முடியாது. எங்க அம்மை எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அந்த பேர் மாற்றம் இப்ப அதுல சொல்றாங்கல்ல, காளியக்கால்லாம் இன்னைக்கு இப்ப இந்த பேர்ல இருக்காங்கன்னு, அந்த இது வரும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. கதையோட்டம் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போனாரு. அந்த பாதிரியாருங்கிறதுக்கு வந்து ஐயர் அப்படின்னு போட்டது, என்னடா ஐயர்னு இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. அது அம்மா வந்து சொல்லிட்டாங்க, பாதிரியாரதான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. ஒரே ஒரு சந்தேகம் அந்த கதையில, ஒரு பிச்சை கேட்டு வர்றவருக்கு காசு கொடுக்கிற அந்த பாதிரியார் ஏன் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை வந்து அந்த பழத்தை ஆசையோட எடுக்கும் போது எதுக்கு அவ்வளவு கோபம் வந்து குச்ச விட்டு எறிகிறார்? பொதுவாவே கிறிஸ்தவர்கள்னா சாந்தமானவர்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கு இன்னமும். அவங்க வந்து கொஞ்சம் சாந்தமானவர்கள், அன்பானவர்கள்னு. அப்படி இருக்கையில இந்த பாதிரியார் இதுக்கு வந்து முற்றிலும் வேறுபட்டவரா எனக்கு தெரிகிறாரு. குழந்தை தானே, சாப்பிட்டு போட்டுமே. எல்லா மனிதர்களும் குழந்தைகள் தவறு செஞ்சா கூட பரவாயில்ல, குழந்தை தானே, இதை ஒண்ணும் பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனிதரா இருக்கிறவர்கள். ஆனா இவரு குச்ச விட்டு எரிஞ்சிருக்காரு. அவ்வளவு கோபம் ஒரு பாதிரியாருக்கு எப்படி? அவரு எப்படி இவ்வளவு கோவப்படுறவரு எப்படி பாதிரியாரா இருப்பாரு? அது எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஒரு பாதிரியாரு இப்படி நடந்துகிட்டது அது ஒரு உயிரே எடுத்துச்சு. அந்த 3 பேரும் மரணித்த அந்த விவரத்தை அந்த நம்ம கதாசிரியர் ரொம்ப அழகா பிடிச்சார். அந்த குழந்தையை தொடர்ந்து இவர் ஐயர்வார் போனாரு. ரொம்ப அழகான வார்த்தைகள். அது அந்த குழந்தை இறந்துச்சு, இவரும் அடுத்து இறந்துட்டாருன்னு பட்டுன்னு போட்டு உடைக்காம அது என்ன ஒரு அழகா அந்த குழந்தையை பின்தொடர்ந்து இவரும் போனார் அப்படின்ட்டு. அந்த தகப்பனார், குழந்தையோட தகப்பனார் இறக்கும்போது சில காலம் கழித்து வேறொரு இடத்தில் இருந்து பயணித்தார் அந்த குழந்தைன்னு. என்ன வரிகள்! அந்த 3 வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையோட முத்தாய்ப்பா அது சொன்னது அந்த கதைக்கு ஒரு அழகா கூட எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையும் அருமை, கதை சொல்லியும் அருமை. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து அரசலிமா சாத்துரையா இருக்கீங்க? சாத்தூரா ஐயா, சாத்தூர் ஐயா பேசுறது கேக்குதா? எனக்கு பேராசிரியர் வணக்கம். நான் இன்னைக்கு லேட்டா தான் வந்தேன், அதனால கவனிக்க முடியல. நன்றி. அடுத்த ஆளை கூப்பிட்டுருவான்.
நன்றி. ஆ. மிக்க மகிழ்ச்சி. எங்க அக்கா ரேவதி அக்கா இருக்கீங்களா? இருக்கேன். அக்கா வாங்க. கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு கதை கொடுக்காப்புளி மரம் கதை சொல்லிய விஜிலா தேரிராஜன் அவர்கள். எனக்கு அவங்கள எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு பிரமிப்பாவே இருக்கும். எப்படி இவங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா சிறப்பா கதை எழுதுறாங்க, எல்லாத்தையும் தெளிவா பேசுறாங்க அப்படிங்கிறது நான் ஆதர்சமாக நினைக்கக்கூடிய மக்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க. இந்த கதை வந்து படிச்சுட்டு பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் அவங்களையும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களையும் பத்தி சொல்லியிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச விவரத்தை தான் நான் சொல்றேன். நான் சின்ன பிள்ளையில படிச்சதெல்லாம் ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். அப்ப வந்து அவங்க அந்த பைபிள் வாசகத்தை எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு, தன்னை போல பிறரையும் நேசி, அயலானை நேசி அப்படின்னுலாம் சொல்லி தருவாங்க. இந்த ஃபாதர் புராட்டஸ்டண்டா இருந்ததுனால தான் அவர் அந்த மாதிரி தன்னை மாதிரி அந்த குழந்தைய நேசிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வருது. ரோமன் கேத்தலிக்கை விட புராட்டஸ்டன்ட்காரவங்க ரொம்ப வன்மையா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, நான் சர்ச்சு நாங்க படிக்கும்போது 6 to 12 படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல எது ஒண்ணுனாலும் சர்ச்சுக்கு எங்கள எல்லாரையுமே கூட்டு போவாங்க. இந்து பிள்ளைகளும் போவோம். வரிசையில கட்டி கூட்டு போய் ஃபாதர் அங்க பூஜை வைப்பாரு. நாங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் புது நன்மை தருவாங்க. எங்களுக்கு நாங்க சும்மா போய் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த டிசம்பர் மாசம் குடில் கட்டுறத அத கண்டிப்பாக எங்கள வேடிக்கை பார்க்க கூட்டு போவாங்க. ஒரு பரீட்சை எழுத போறோம். எது ஒண்ணுனாலும் பிள்ளைங்க வெளியில விளையாட போகுது அப்படின்னாலும் சர்ச்சுக்கு போய் நாங்க அவங்க எல்லாரும் இது பண்ணும்போது நாங்களும் மண்டி போட்டு உட்கார்ந்துருப்போம். அப்ப அந்த அந்த ரோமன் கேத்தலிக்காரவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மென்மையாக அவங்க அவங்கள இல்லன்னா நாங்கலாம் இவ்வளவு படிச்சிருக்கவே முடியாது. அவங்களுடைய சேவை மிக அதிகமாக இருந்தத நாங்க பலன அனுபவிச்சவங்க. ஃபாதரு, மதர் இவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சிஸ்டர்கள்லாம் எங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அடுத்தால இந்த புராட்டஸ்டன்ட்காரங்க சர்ச்ச பார்த்தீங்கன்னா, ஹோன்னு எல்லாரும் ஒரே கத்து கத்திட்டே இருப்பாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். இங்க இந்த சர்ச்சுல அமைதியா பிரார்த்தனை நடக்கும். அந்த சர்ச்சுல ஆளாளுக்கு அவங்க கூப்பாடு போடுவாங்க. என்ன சொல்லி கூப்பாடு போடுறாங்க, ஏதுன்னு அடுத்து இருக்கிற ஆளுகளுக்கே புரியாது. அந்த மாரி சில நேரத்துல அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்புறம் மிச்ச நேரத்துல அவங்க மனசுல என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்றாங்க. இந்த ஃபாதரு இவ்வளவு வ ச ரொம்ப தர்மவானா இருக்கிற ஆளு, கடுகு போன இடம் ஆராய்வார், பூசணிக்காய் போன இடம் தெரியாது அப்படிம்பாங்க. பென்னி வைஸ் அண்ட் பவுண்ட் ஃபூலிஷ்ன மாதிரி தர்மம்லாம் செஞ்சுட்டு அந்த சின்ன பிள்ளை ஒரு கொடுக்காப்புளிய தின்னா என்ன நட்டமா போகுது? கம்பக்கொண்டைய வீசி அடிச்சு அத பிள்ளைய கொன்னே போட்டாரு. அதெல்லாம் ரொம்ப தாங்க முடியாதத ஒரு இதா இருக்கு. அடுத்தால அவரே தான் சொல்றாரு. ஆண்டவன் வந்து மனித வர்க்கத்திற்காகவே சகல ஜீவராசிகளையும், மரம், செடி, கொடிகளையும் சிருஷ்டித்தார். அதை புறக்கணிப்பது இந்த மனித தர்மம் அல்ல. அப்படி சொல்லிட்டு, ஏன் தான் கம்பால அந்த பிள்ளைய அடிச்சாரு அப்படிங்கிறது தெரியல. ஆ இந்த இதுல வந்து இன்னும் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க 2 பிரிவு சாராரையும் பார்த்தா நெறைய நெறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். மிஜ்லாமா மிக அருமையாக கதையை கூறுனாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றிம்மா. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. ஐயா நடராஜன் ஐயா மைக் ஆன் பண்ணிருக்கீங்களே, சொல்றீங்களா? நடராஜன் ஐயா வணக்கம். சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. அதாவது வந்து மீட்டிங் இது வந்து இப்பதான் வந்து பார்த்தேன், லேட்டா பார்த்தேன் அந்த கதை சொல்லி. சரி. அதாவது நான் வந்து உள்ள வந்து வரணும்னு நினைக்கிறது சமயத்துல டைம் இல்லாத போயிடும். அது இப்பதான் அது 8 மணிக்கு துவங்கி இருக்கீங்க பட்டிருக்கு. ஆமா, 8 மணிக்குன்னு போடுவோம். 8:10க்கு கரெக்டா ஆரம்பிச்சுடுவோம். ஓ சரிங்க ஐயா. நன்றி. நன்றி தோழர், நன்றி. மகாராஜன் ஐயா வாங்க. ரொம்ப நாளாச்சு உங்களோட பின்னூட்டம் கேட்டு. மகாராஜன் ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். முகத்தை காட்டலாமே, ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாங்க பணி நெருக்கடி, அதனால கொஞ்சம் வர முடியல. அதனாலதான் தொடர்ந்து வந்துடலாம். அம்மா கதை சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா அதை எடுத்துரைச்ச விதம் ரொம்ப அழகா இருந்தது. அம்மாக்கு வாழ்த்துக்கள் சொல்வதை விட அவங்கள நான் வணங்கிக் கொள்கிறேன். அம்மா மாதிரி ஆட்கள் தான் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நானும் கதை சொல்ல வருகிறேன். 6ஆம் தேதி வரேன். அம்மா வாழ்த்துக்கள்மா.
நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. நன்றி. தமிழ் குமரன்ங்கிற பேர்ல இருக்கீங்க ஐயா, சொல்றீங்களா? ஏன்னா முதல்ல இருந்திருக்கீங்க. தமிழ் குமரன். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர். நான் அருப்புக்கோட்டை சேர்ந்தவன். சக படைப்பாளி விஜிலா தேர்ராஜன் அவங்களுக்கு பக்கத்து தெருவில் தான் குடியிருக்கிறேன். மிகச்சிறந்த கதை சொல்லி விஜிலா தேர்ராஜன் அவங்க. அவங்களோட 2 தொகுப்புகளும் சிறப்பான தொகுப்புகள். பெண்களோட வழிகளையும் பெண்களோட உணர்வுகளையும் பெண்களை பற்றிய அந்த கதைகள் எல்லாம் மிகச்சிறப்பான கதைகள். அதனாலதான் எல்லாரோடைய பலரால வரவேற்கப்பட்ட கதைகள். அவங்க இன்னைக்கு கதை சொல்றதை கேட்கணுங்கிறக்க வேண்டிய சீக்கிரமா வந்தேன். அந்த கதை சொல்றதோடு இல்லாம அவங்க அந்த கொடுக்காப்புளி மரத்தை சொல்லும் போது அதோட சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை தேடி பிடிச்சு 2011 நடந்த அந்த இராணுவ வீரர் ஒரு பையனை துப்பாக்கியால சுட்டுக் கொண்டது, அதோட சம்பந்தப்பட்டதெல்லாம் தேடி பிடிச்சு எடுத்து சொல்றதுதான் மிகச் சிறப்பான விஷயம். நாமளும் ஒரு கதை படிக்கும்போது அந்த கதை மிகச்சிறப்பான கதை அப்படின்னு எப்ப தோணும்னா, அந்த கதையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தோணும் போது, அல்லாட்ட நமக்கு தெரியும் போது, நமக்கு அதோட சேர்ந்து கிடைக்கும் போதுதான் அந்த கதை மிகச்சிறப்பான கதையை நாமளும் உணர்றோம். அவன் மிகச்சிறந்த கதை சொல்லி அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே கீரா கதை சொல்றதையும் கேட்டிருக்கேன். தொடர்ந்து வர முடியலையே ஒழிய, ஆனா இனிமேல் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர் விஜிலா தேர்ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கலை இலக்கிய பெறுகிற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர்களே. கீரா பிரபாகரன் ஐயாவும் உள்ளதான் இருக்காங்க, தினமும் வர்றாங்க. அவங்களும் தினமும் நம்மளோட இணைப்புல தினமும் வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்ம கூட தாமதம் ஆயினவும் அவங்க சரியா வந்துடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் கனி சின்னத்தம்பி அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வர்றீங்க, வாகனம் ஓட்டுறீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து. ஏன்னா இதை பார்த்துக்கிட்டே நீங்க வாகனம் ஓட்டுறதுல எங்களுக்கு கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வேற யாராவது ஐயா ஓ நன்றி. ஏன்னா வாகனம் ஓட்டிட்டு வரும்போது நம்ம ஏன்னா நீங்களும் நம்முடைய சகோதரர், நம்முடைய தோழமை தான், அதுக்காண்டி தான். எது கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். அதான். கனி சின்னத்தம்பி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். ஆளுமைகள் எல்லாருமே தோழமைகள் சொல்ல எனக்கு முடியல, ஏன்னா வயசு கம்மி. அதனால எல்லாத்துக்கும் ஆளுமைகள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் இப்பதான் முதல்ல வர்றேன். அவங்க எனக்கு டீச்சர், நான் அவங்களோட ஸ்டூடெண்ட், ஆசிரியர். எனக்கு கதை சொல்றது இன்னொரு 2002 நான் அவங்ககிட்ட படித்தேன். அந்த ஃபீலிங் வந்துருச்சு. அந்த எந்த விதமா எங்களுக்கு நடத்தினாங்களோ அந்த விதமா சொன்ன மாதிரி இருந்தது. கதையில அவங்க அதாவது கதை விட்டு வெளியே போயிடக்கூடாது, யாரும் கேட்டு இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரிய முடியாது சொல்லலை அப்படின்றதுக்கு அவங்க அந்த ஊட அந்த வார்த்தைகளை போட்டுட்டாங்க. அவங்களோட சொந்த கதையும் அதில் உள்ள சேர்த்துட்டாங்க. பாடம் நடத்தும் போதும் அது மாதிரி தான் இருக்கும். அது எங்களுக்கு அந்த பாடத்தில் உள்ள போறதுக்கு எங்களுக்கு அது ஒரு இதாக இருந்தது. அதே மாதிரி இப்பயும் இது இருந்தது. அவங்க சொன்னாங்க அந்த கொடிக்காப்புல ஒரு சின்ன குழந்தை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. நான் மின்சார வாரியத்தை வேலை பார்க்குறேன். இதில் ஒரு சின்ன இதை எடுத்துக்கிறேன்னா, அவர் அவரே தான் நிர்ணயம் பண்ணுறாரு அந்த கொடிக்காப்புலிக்கு அரணா உங்களுக்கு அரணா எனக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ என்னன்னா அவருக்கு அந்த டெய்லி அந்த தினமும் அந்த ரூபா வருது. அப்போ அதோட வெளிப்பாடாவது இப்போ நாங்கள் வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குறோம். இப்போ திடீர்னு அந்த 100 யூனிட் அவங்களுக்கு கழிச்சு கொடுக்கல அப்படின்னா அவங்களோட கோபம் எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு வெளியே வரும் அப்படின்னு. அதோட வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். தனக்கு வர வேண்டிய அந்த நயா பைசான்னாலும் சரி, இன்னைக்கு வராமல் போயிடுச்சு அதனால போயிருமோ அப்படின்ற அந்த வெளிப்பாடாக தான் அவர் செஞ்சிடறாரு.
செஞ்சதுக்கப்புறம் அவர் அது உணர்ந்தாருன்னு சொல்லி ரொம்ப இது. ஆனா அது அந்த இடத்துல செய்யக்கூடாதுன்ற ஒரு அவர் போதகராக இருந்தாலும் அவரால் அந்த இதை கட்டுப்படுத்த முடியல. மனுஷன் எப்பயும் அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது அதுல அதோட வெளிப்பாடை நான் பாக்குறேன். மறுபடியும் எனக்கு அந்த பழைய நினைவுகளை உண்டு பண்ணதுக்கு டீச்சருக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ. அம்மா நீங்க தான் அவரை வாழ்த்து சொல்லணும். எனக்கு உண்மையில எனக்குமான நெகிழ்வா இருக்கு அவர் சொன்னதுல. கனி ஐயா வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்து சொல்லுங்க அவருக்கு. ஏன்னா அடுத்த மிக்க நன்றி கனி. கனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரும் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆமா, நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷம் தொகுப்பு கொண்டு வந்தா உனக்கு தங்க நாணயம் பரிசுன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கதை எழுதிட்டாரு. இன்னும் தொடர்புல இருக்கக்கூடிய பல மாணவர்கள் இவரும் ஒருத்தர். மிக அன்பானவர். ரொம்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நீதி தவறாமை என்னால இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு முட்டுது வேலையில அப்படின்னு சொல்லி. ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, என்னைய தனிமைப்படுத்திடுறாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்துட்டு அதை நான் அனுபவிச்சிருக்கேன், 32 வருஷமா அனுபவிச்சிருக்கேன். ஆனா என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, அது நம்ம மனசுக்குள்ள நம்ம வேலையில கரெக்டா இருந்தோம், யார் எக்கேடு கட்டாலும் நான் என் வழியில இருப்போம் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையோட இருக்கிறது அந்த காலகட்டத்துல கஷ்டமா இருக்கலாம். ஆனா பின்னால ஓய்வு பெற்ற பிறகு ஒரு காலத்துல நம்ம அப்படி செய்திருக்க வேண்டாமேன்னு ஒரு குற்ற உணர்வு இல்லாம நம்ம இருப்போம் பாரு, அதுக்காக நீ அப்படியே இருமகனேன்னு சொல்லுவேன் நானு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் கனி. நன்றி நன்றி. ஐயா கனி எந்த ஊர்ல பணியில இருக்கீங்க? அருப்புக்கோட்டை. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு என்ன ஐயா அப்படின்னா பேராசிரியரே, சொல்லுங்க. திருமதி விஜிலா தேரிராஜனுக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அது சொல்லுங்க. அது ரொம்ப நல்லதான். எல்லா நல்லாசிரியர் விருது வாங்காட்டாலும் சரி, அந்த மனநிறைவு பணி நிறைவு பணி நிறைவின் போது மனநிறைவு ஏற்படணும். அதான் பணி நிறைவு மனநிறைவு தான். அதை சொல்லி பதிவு செய்கிறேன். நன்றி நன்றி. இல்ல விருதுக்காக வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம நல்லா வேலை பார்க்க முடியாது. அது மட்டும் நீங்க அது நல்லா தெளிவாயிருங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா நம்மை போல நண்பர்கள் இன்னும் இருக்காங்க, கனி போன்றவர்கள் கூடுதல் மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா வேலை பார்த்தோம்னா நல்ல பேர் எடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கெட்டவன், அவன் கோவக்காரன், அப்படிதான் கடுகடுன்னு விழுவான். அவன் நியாயம் பேச மாட்டான், நியாயம் பேசணும்னா நியாயம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு என்ன மன நிறைவுனா, ஓகே கடவுள் புண்ணியத்துல நம்ம சரியா இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். கடவுள் என்பவன் யாருன்னா அடிக்கடி ஏழுமலையா கூட கோச்சுட்டாங்க, கோயில்ல போய் அபிஷேகம் பண்றதுனாலயோ மாலை வாங்கி போறதுனாலயோ கடவுளை பார்க்க முடியாது. நாம பார்க்கிற தொழிலில் நேர்மையாக இருந்து வளைந்து கொடுக்காமல் உள்ளத்திற்கு நெருக்கமாக இணக்கமாக வேலை பார்த்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையெல்லாம். ஆனா கனியை பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னும் மனுஷனாத்தானே இருக்கான், அவர் போதகராலாம் இல்ல, மனுஷனாத்தான் இருக்கான், என்ன பண்றது, இந்த மனுஷ பயிலோட தான் இந்த மனுஷங்க வாழ வேண்டியது இருக்கு, அதுக்காக நாமளா இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு நண்பரை அறிமுகம் செய்த விஜிலா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். கனியை இணைங்க. நீங்க இதுல ஒரு மனச்சோர்வுலாம் குறையும். 8:10 இருந்து 9:10 வரையும் ஓடும். 1 மணி நேரம் உங்களுக்கு என்ன சொல்றது, அன்றைய சோர்வு பூரம் போயிடும். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பக்கத்துல இருக்க எங்களுடைய கிளையில உறுப்பினரா இணையுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நான் விரும்புகிற பொண்ணு ஏழுமலை ஐயா, இன்னைக்கு லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன், சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா கதையை படிச்சுட்டு தான் வருவீங்க, சொல்லலாம். இல்ல அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்ம கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதான் ஒரே வரியில குரல்ல சொல்லிடலாம், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு. அது மாதிரி நானும் இந்த பாதையில பயணித்து அதனால நிறைய இழப்புகளை தாங்கியவன் நான். அதனால இது தெரியுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன சொல்வது, அவங்களுடைய பின்னூட்டங்கள்லாம் முன்னாடி எல்லாம் கூட நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப அழகா தெளிவா குரல் வளம், மொழி ஆளுமை எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு. அது கொஞ்சம் எனக்கு தாமதம், வேற ஒரு நிகழ்ச்சி, அதனால வந்தேன். எப்படி இருந்தாலும் வந்தா கேட்கலாம். 2வது பின்னூட்டம் சொல்றவங்களே பாதி அவருடைய சிறப்புகளை சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் விட குறிப்பா நான் மருத்துவர் அரசனுடைய உரையை கேட்பதில் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அது கடைசியா அவரு சொல்லுவாரு. அதனால முடிஞ்ச வரையில வர்றது. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது இதே நேரத்துல, அதான் சிக்கல்.
ஒரு மார்க்சிய வகுப்பு தான் ஒன்று இருந்தது. அதில் பங்கேற்றுட்டு தான் நான் வந்திருக்கிறேன்ப்பா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கம்மா. உங்களை மாதிரி ஆசிரியர்கள் இருப்பது வந்து உள்ளபடியே அந்த சமூகத்துக்கு ஒரு நாற்றங்காலாக இருக்கும். நீங்கள் நாற்றங்காலை தான் உருவாக்குறீங்க. இப்போ பாருங்க, கனி உங்களை பற்றி அவ்வளோ உருகி சொல்கிறாரு. அருப்புக்கோட்டை மேயருடைய மின்சார வாரிய நுகர்வோருக்கு அவர் மிகவும் உதவியாக இருப்பாருன்னு தெரியுது. நானும் அதில் இருந்தவன் தான். மின்சார வாரியத்திலையும் இருந்து அதுக்கப்புறம் தனியார் துறைக்கு போனேன். மிக சிறப்பாக இருந்து உங்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி 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 தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? பாலனே யாரும் சொல்றீங்களா? யாரும் சொல்றீங்களா? இல்லைன்னா நிறைவு பின்னூட்டம் அண்ணே பாலனே. நாளை பார்த்துக்கிறோம். நன்றி 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 நன்றி. எங்க பிரபாகர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலும் நிறைவா சொல்லுவீங்க. ஒரு வார்த்தை. நான் இப்பதான் வந்தேன். அந்த அம்மா கதை சொன்னதை கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். நல்லா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லணும். இத இந்த சமாச்சாரத்தை நீங்க நடத்துறீங்களே, இது ஒரு பெரிய விஷயம். இது யாருமே நடத்துறது கிடையாது. நீங்க இத பண்றது அது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அறத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லணும். நன்றி. அப்படி ஒரு சமாச்சாரம் இது. இது இது பண்றது யார் பண்றா இதெல்லாம்? ஒருத்தர் ஒரு படைப்பை உருவாக்கி அதை வாசிச்சு கூட பார்க்க மாட்டேங்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில அடுத்தவங்களுடைய படைப்பை அதை எடுத்து நீங்க இந்த பண்றீங்கள இந்த விஷயம், அடேப்பா, இத நினைச்சு நான் பூரிச்சு போறேன். அது ஒரு சாமானிய விஷயம் கிடையாது. இது பண்றது நல்ல ஒரு விஷயம். அது சமாச்சாரம் நீங்க பண்றது. இது நான் ஒரு 2 நாளா கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் வேலை, அதனால அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கும் இந்த கடைசி நேரத்துல நான் வந்தேன். இருந்தாலும் உங்களை எல்லாரும் முகங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த படைப்பான அந்த விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் நான் வர்றது பார்க்குறேன். ஒவ்வொருத்தருடைய அந்த விஷயங்கள் வெளிப்படுது இல்லையா, அதை கேட்கத்தான் நான் வரேன். அதை நான் கேட்குறேன், பார்க்கேன், அதை ரசனை பண்றேன் நான். அதுதான் விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பிரபாகர் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நானும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நானும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ரொம்ப அருமையான நல்லா சொன்னாங்க, சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்த்தா இப்போ நீங்க சொன்ன மாதிரி புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்பதான் நினைச்சேன், தானா சண்டை கூட்டமா தெரியல. பார்த்தா கார்ல லாரியெல்லாம் கருத்து சொல்றாங்கிறது மேடத்துக்காக அந்த கூட்டம். நல்லா அழகா சொன்னாங்க. ஒரு கதாசிரியர், அவங்களே ஒரு படைப்பாளியா இருக்கிறதால சிறப்பா அந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். நாளைக்கு நான் கதை சொல்லலையா, அந்த சொல்றதுக்காக தான் முக்கியமா சொன்னேன். நன்றிங்க, பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. ஆமா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா விஜிலாமா? எல்லாருக்கும் நன்றி. அடுத்து மருத்துவர் அறம் அவங்களுடைய கருத்துரைக்காக நான் காத்திருக்கிறேன். ஓ, நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து மருத்துவர் தாரம் இல்ல. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜிலா தேர்ராஜன் நம்ம அவங்களே ஒரு சிறுகதை ஆசிரியர். அவங்களே ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு நுணுக்கம் அந்த இது எல்லாமே இருக்கும். அப்ப பாம்பின் கால் பாம்பறியும்ன்ற மாதிரி இன்னைக்கு புதுமை பித்தன் எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காரு அப்படின்றத மிக தெளிவாக சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே தான் அந்த ஆர்மி ஆபீசர்
அந்த செய்தி படிச்சப்ப ஒரு 2-3 நாளா பயங்கர ஒரு வாதாம் பழம்னு நினைக்காது. அதை எடுத்ததுக்கு சூட் பண்ணணுமா? என்ன உலகம் இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா இப்படி ஒரு கதையை புதுமைப்பித்தன் எழுதியிருக்காருன்றது ரொம்ப. அப்பா கூட 2 கதைகள்ல முருங்கக்காய் படிக்கிற மாதிரி இருக்கும். பாரத விலாஸ்னு ஒரு கதை. அது கக்கூஸ்ல தொங்குற முருங்கக்காய் யாரும் பறிக்க மாட்டாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி பறிச்சதுக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி எல்லா சாதியினரும் சேர்ந்து அவளை இது பண்ணுவாங்க, வேலையை விட்டு நீக்குவாங்க. அது ஒரு கதையாவும், ஒரு சரஸ்வதி பூஜைன்னு ஒரு கதையில ஒரு புதுசா ஒரு வாத்தியார் வந்திருப்பார். சரஸ்வதி பூஜைக்கு விரதம் இருக்குன்ன உடனே அந்த அம்மா வெறுஞ்சாம்பார் எப்படி வைக்கன்னு பக்கத்து நாய்க்கர் தோட்டத்துல 2 முருங்காயை பறிச்சுட்டு வந்துடும். ஆனா அதை அந்த காவலாளி அந்த வெந்துகிட்டு இருக்க பானையை உடைச்சு இது பண்ணிடுவான். அந்த கதைகளும் அப்ப ஒரு பறிச்சுட்டு வர்றது அந்த கதைகள்ல ஒரு சமூகத்துல கிராமங்கள்ல விளையிறத ஒன்றும் பெரிய இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லைன்றது. இந்த கதை ரொம்ப ஒவ்வொரு இடங்கள்லயும் நல்லா சொன்னாங்க. திருத்தொண்டுன்னு சொன்னது, நகர சபையின் திருத்தொண்டு. ஆரோக்கியமாதா ஆரோக்கியமாதான்னா ஆரோக்கியத்துக்காக நீங்க போய் இருக்க வேண்டியதுன்னு அடிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் அவங்க வெளியே கிடக்கிற போதால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு மாறி அவங்களுடைய வறுமை மிகுந்த வாழ்வு. எல்லா பொருளும் வெளியேதான் இருந்தது. அடுப்பு முதற்கொண்டு வெளியேதான் இருந்தது. சூரிய பகவான் சொல்லிட்டு இவங்க கிறிஸ்தவர்கள்ல அப்படின்னு மாத்திக்கிறாரு. அந்த காளியக்காவும் இசக்கியம்மாளும் இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்க அப்படின்றது. ஆனா மாறி இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை மாறல. அந்த ஆரோக்கிய மாதாவின் கடாட்சம் அப்படின்பாரு. அந்த கோயிலுக்கு போறப்பதான் அது கிடைக்கும். மத்த நேரம் இந்த பரிசுத்த ஆய்வு அன்னைக்கு மட்டும் பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள போய் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிடுச்சோன்னு ஒரு கேள்வி வச்சுட்டு, இந்த பரிசுத்த ஆவி அந்த வீட்டையும் சுத்தப்படுத்திருக்கலாமே, அது எனக்கு தெரியலன்னு முடிச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஒரு இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு புரொட்டஸ்டன்ட். பொதுவா நம்ம பார்த்தோம்னா பிராக்டிக்கலா இது இருக்கும். ரோமன் கத்தோலிக்ல எல்லாரும் ஒரு உழைக்கும் மக்களா இருப்பாங்க. கொஞ்சம் புரொட்டஸ்டன்ட் அந்த சர்ச்சை கொஞ்சம் விழா எல்லாமே கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கும். நான் ஒரு ரோமன் கத்தோலிக் இதுல ஒர்க் பண்ணேன். அப்ப புரொட்டஸ்டன்ட் உள்ள வர மாட்டாங்க. மாதா சிலை இருந்தா உள்ள வர மாட்டாங்க அந்த கோயிலுக்குள்ள. நாங்க உள்ள போய் அவங்க கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க வெளியே நிற்பாங்க. டாக்டர் சேவ் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. அந்த புரொட்டஸ்டன்ட் அவர் ஒரு பென்ஷன் பெறக்கூடியவர்னு சொல்றாரு. ஐயர்னு சொல்றாரு. முன்னாடி ஒரு காலத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் தங்களை ஐயராகவும் காவி உடை தரித்தும் சில பேர் பூணூல் போட்டோம்லாம் இருந்தாங்கன்றத பாக்குறோம். ஆனா இவர் ஒரு மதமாற்றம் அடைந்த பென்ஷன் வாங்குவராக கூட இருக்கலாம். ஆங்கில அரசு காலத்திலே பென்ஷன் வந்துருச்சு. ஒரு அரசு ஊழியராக கூட அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஃபாதர்னு நம்ம சித்தரிக்கணுமான்றது தெரியல. அப்படி கூட இருக்கலாம். அந்த வாக்கியம் தான் முக்கியமானது. இந்த இதுல பைபிளினுடைய வாசகத்தை தான் வச்சு ஒட்டகத்தில் ஆடியோ கேட்கல. ஆடியோ கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அவர் கால் வந்துருச்சு. அந்த ஒட்டகங்கள் ஊசியினுடைய காது நுனியில் நுழைந்து போனாலும் போயிரும். ஆனால் பணக்காரர்களுக்கு மோட்சத்தின் வாசல் கூட கிடைக்காதுன்னு பைபிள் வாசகம். அதுதான் மையமா இருக்கு. இந்த கதையே அதனுடைய மையம் தான். அந்த பைபிளின் வாசகம் அப்படி இருந்தாலும் இவருக்கு தெரியும் அந்த பைபிளின் வாசகம். இவர் கிறிஸ்தவர். அதனால அதை போக்குறதுக்கு தான் இவர் என்னென்னமோ காரியங்கள் பண்றாரு. யாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு காரியம் தான் அந்த கொடுக்காப்புளிய இன்னொரு அந்த கொங்கு பகுதியில கோணப்புளியங்கான்பாங்க. அது ஒரு காரண பேர் நீங்க வச்சீங்கன்னா அது கூட சரியா இருக்கும். கோணப்புளியங்கான்பாங்க. என் ஒய்ஃப் எல்லாம் வந்தவனே கோணப்புளியங்கா சாப்பிட்டேன்பா. அப்பதான் எனக்கு என்ன கோணப்புளியங்காவா, புளியங்காவை தானே சாப்பிடுறது அப்படின்னா கொடிக்காப்புளியை காட்டி சொல்லுவாங்க. நம்ம பகுதியில கொடிக்காப்புளிதான். அது முள் நிறைய மரம். அது எறும்புகள் நிறைய இருக்கும் அதுல. அப்படி கொடுக்காப்புளியை துரட்டி வச்சு எடுத்து அந்த இதெல்லாம் பழைய அம்மா சொன்னபடி அந்த ஒரே 2 இடத்துலதான் ஒரு நந்தவனத்துல இருக்கும். அதை எப்படியாவது அந்த காய்ச்சி கொத்து கொத்தா காய்க்கும். அது சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அப்படி அதை போய் பிடிஞ்ச அப்ப இந்த இதுலயும் அவர் என்ன செய்யறாரு, எத்தனையோ வியாபாரம் இருக்கு அவருக்கு. இருந்தாலும் இந்த வியாபாரத்தையும் விடக்கூடாதுன்னு ஒரு இது பண்றாரு. அப்பதான் அந்த அது எப்படிப்பட்ட இதுன்னா இன்னொரு பைபிள் வாசகத்தை எடுத்துக்கிறார். யார் மோட்சத்துக்கு தகுதியானவர்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள். இவங்கதான் மோட்சத்துக்கு தகுதியானவங்க. அப்ப 2 வாசகத்தை வச்சுக்கிறார்.
மோட்சத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் பணக்காரர்கள். இன்னொன்னு வந்து மோட்சத்துக்கு தகுதியானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள். இந்த இதுதான் இவருக்கு வந்து அவங்களுக்கு சகாய விலையில இந்த பாட்டி மூலமா நம்மளுடைய கொடிக்காப்பழம் போறதுல ஒரு தர்ம சிந்தனை. இவருக்கு வந்து வாலண்டரியா இவருக்கு வந்து உள்ளார்ந்த தர்ம குணம் இருக்கா? அதான் கேள்வியே. அப்படி இல்லாம நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கார். போற போக்குல அடிச்சு போவார். உலகத்தின் சம்பிரதாயப்படி அவர் பக்திமான், நல்லவர், தர்மவான் அப்படின்பார். உலக நடைமுறையின்படி அவர் வந்து அப்படி இருக்காரு. ஆனா உண்மையிலே அவர் அதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவார்பாரு. எந்நேரமும் கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்தி தான் நம்ம ஒரு பரவலா இருக்குது. ஆனா இவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கோயில் போவார். ஆனா நல்லவர், தர்மவான்ட்டு அவரை ஒரு கிண்டல் அடிச்சுட்டு போய் கடந்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வாசகம், ஆண்டவன் மனித வர்க்கத்திற்காக சகல ஜீவராசிகளையும் மரம் செடி கொடிகளையும் படைத்தான். அப்ப அதை மீறுவது மனித தர்மம் இல்ல. யாருக்காண்டி படைச்சாரு? மனிதனுக்காண்டி படைச்சாரு. ஆனா வியாபாரம் பண்ண சொல்ல ஆண்டவர் வந்து செடி கொடிகளையும் ஆடியோ கேக்குதா? அப்ப இந்த 2 வாசகத்தையும் எடுத்துக்கிறாரு. ஆண்டவன் வந்து மனிதர்களுக்காக இவங்க ஒரு பொதுவா பரிணாம கொள்கையில மார்க்சியத்தை வந்து ஒரு குற்றம் சொல்லுவாங்க, மனித மைய தத்துவம்னு. ஆனா பல மதங்களும் மனித மைய தத்துவம் தான், மனிதனை மட்டும் மையப்படுத்துதே அப்படின்னு. இந்த பைபிள் வாசகமும் அதே மாதிரிதான், மனித மைய தத்துவம் தான் அது. சகல ஜீவராசிகளையும் மரம் செடி கொடிகளையும் ஆண்டவன் மனிதர்களுக்காக படைத்தான், மனித வர்க்கத்திற்காக படைத்தான்றது. அப்ப இவரும் வந்து அதை வந்து, ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு, வியாபாரம் பண்றாரு. அந்த செடியில இருந்து வர்ற, மரத்துல இருந்து வர்ற இதுக்கு அதுல ஒரு திருப்தி. ஏழை விதவிக்கு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றது. பிறகு அந்த பாத்திரம் பெர்னாண்டஸ் அந்த இது வந்து அவர் வந்து ஸ்தோத்திரம்னு சொல்ல தெரியாது. நீங்க 2 இது பண்ணிட்டா கிறிஸ்துவர்ல பாக்குறப்ப ஸ்தோத்திரம் அப்படின்பாங்க, வணக்கம் சொல்றதே அவங்களுடைய ஸ்தோத்திரமா. இசு வந்து அவனுக்கு வராது, ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவன் வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க பெர்னாண்டஸ். அந்த ரோகிணின்றது சொன்னது வந்து ரோகிணின்றது ஒரு சிவப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ரோகிணினா ஒரு நட்சத்திரம், ஒரு வளமை, சிவப்பு அப்படின்றதெல்லாம் உண்டு. அப்ப பெர்னாண்டஸ்க்கு இது வந்து அந்த 4 வயசு அவனுடைய குழந்தைதான். அப்ப அந்த புளியங்காய இது அந்த குழந்தை வந்து சிவப்பா இருக்கிறதுனால எடுத்து வாயில வச்சிருச்சு. இவர் வந்து தடியை வச்சு அடிக்கிறாரு. அந்த இதெல்லாம் முடிஞ்சது. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அந்த தடியை எறிந்தார். புளியங்காயோடு குழந்தையும் போனதுன்னு முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஓடுனா, அந்த தடி எடுத்து அடிச்சான். இப்ப நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர் அடிச்சது வந்து தற்செயலானதும், இவன் அடிச்சது வந்து கொலையாவும் சொல்லுது. அப்ப கடைசியில வந்து அந்த பைபிள் வாசகம் இருக்கு இல்லையா, ஒட்டகங்கள் ஊசியின் காதில் நுழையலாம், ஆனால் பணக்காரர்கள் இருக்க முடியாது. நரகத்திற்கு சாத்தானேன்னு அவன் அடிச்சு அதோட முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவனும் போனான்ற மாதிரி முடிச்சிடறாரு. இதுல இந்த ஒரு பைபிளோட வாசகங்களை உள்ள வந்து பைபிள்லயும் எவ்வளவு பெரிய இந்த இதுல ஒரு 3 பக்க கதையில எத்தனை விஷயங்களை கத்துக் கொடுக்காரு புதுமைப்பித்தர். அதான் இது நம்ம ஒரு கதையில எடுத்துட்டோம்னா சில கதைகள்ல 1-2 விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இவர் வந்து அள்ளி அள்ளி கொட்டுறார். ஒவ்வொரு இடங்களில போறப்பையும் உள்ளுக்குள்ள வந்து அவருடைய இலக்கிய அறிவு, சமூகத்தை பார்த்தது, சமூகத்தை கூர்ந்து பார்த்தது, அந்த கிறிஸ்தவ புரொட்டஸ்டன்ட்டுக்கும் ஆர்சிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் எப்படி இருந்தாங்க, இவங்களுடைய வாழ்க்கை நிலை இருந்தது. அவர் வந்து தர்ம சிந்தனை இல்லாத ஒரு நபர் வந்து வாலண்டரியா தர்ம சிந்தனையோட இருக்கிறப்பதான், ஒரு தற்செயல் நிகழ்வு நடக்கிறப்ப அவங்களுடைய உண்மையிலே தர்ம சிந்தனை இருந்ததுன்னா அவங்க வந்து அதை செஞ்சிருக்க மாட்டார். உண்மையான கிறிஸ்தவர் அவர் கிடையாது. அதுவும் போல இந்த கிறிஸ்தவத்தினுடைய வாக்கின்படி பணக்காரர்கள் வந்து அப்படியான ஒரு மனநிலை இருக்காதுன்றது கிறிஸ்தவம் பைபிள் சொன்னதையும் இவர் அப்படியே கொண்டு போய் முடிச்சிடறாரு. ரொம்ப அருமையான கதை. எனக்கு விஜிலா தேரேஜனே எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அம்மா வந்து மிகச்சிறந்த அந்த 3வது விதி தானே,
ஆமா அந்த ஒரு அது மூன்றாம் மிகச்சிறந்த கதை. நீங்க சிறுகதை தொகுப்பு அதை கூட சாத்தூர்ல ஒரு விமர்சனம் வைக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஒரு அடுத்த நன்றி மாசத்துல ஒரு நன்றி 2 வாரத்துல வைக்கலாம். ஓகே உரையாடல் குறித்த ஒரு நிகழ்வுல அதுல வைக்கலாம். ஏன்னா அது எல்லா பக்கமும் பேசப்படணும். அந்த மாதிரியான கதை. ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியரின் கதையை சொன்னால் எப்படி இருக்கும் என்பதற்கு இன்னைக்கு மிகச்சிறந்த உதாரணம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவா இருந்தது. அரசுலிமா இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொடுக்காப்புளி மரம்லாம் இப்ப பார்க்க முடியல அப்படின்னு. கொடுக்காப்புளி ம். காட்டுல 120 ரூபா விற்கிது, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே 200 ரூபா அஹ்? அருப்புக்கோட்டையில 200 ரூபா கிலோ. அதான் 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 பரவாயில்ல, அப்பனா 50 ரூபா தானே 1/4 கிலோ. இங்க 80 ரூபா. நான் ஒரு முறை முன்னாடியே இதை பதிவு பண்ணியிருக்கேன். வெளியூர் போயிட்டு வரும்போது அந்த தேனியை கடந்து மதுரைக்குள்ள நுழையும் போது ஒரு இடத்துல போட்டுறேன், கொடுக்காப்புல எனக்கு சரி கேதுப்பா எவ்வளோப்பா 1/4 கிலோ அப்படின்னு. 80 ரூபா. 5 பீஸோ 5 6 தான் இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன. ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல அது ரோட்டு ஓரத்தில் நிற்குது அந்த மரம். ஏன்னா கொஞ்சம் போனோம்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், தோட்டத்து ஓரத்துல நிற்கும். போகும்போதெல்லாம் எரிகிறது. ஆனா எல்லாமே இன்னைக்கு மறந்து போயிருச்சு அப்படிங்கிற செய்தியும் அம்மா அரசியல் சொல்லும்போது இருந்தது. இந்த கதையும் அப்படித்தான். எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க மறுக்கிறார்கள், எதை நிறுத்த வேண்டுமோ அதை நிலைநிறுத்துவதற்கு யோசிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கதையும் யோசிக்க வைத்த கதையாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் தோழர். சொல்லுங்க. ரேவே தோழர் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க வந்து படிச்ச ஸ்கூல்ல சொல்லும்போது அவங்க வந்து அயலானை நேசி, அன்பா இருக்கணும், கனிவா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் போதிப்பாங்க. ஆனா அப்படி போதிக்கக்கூடியவர் வந்து இவருடைய செயல் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துதுன்னு சொன்னாங்க. அதுல 2 காரணங்கள் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எம்எஸ்சி வரைக்கும் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சேன். அதுல என்ன அப்படின்னா, அவங்க வந்து அன்பை போதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டி உள்ள வந்ததுன்னா மேலை நாடுகள்ல இருந்து தான் வந்தது. அப்ப அவங்க புகுத்தியது அந்த நேரம் தவறாமை, அந்த நீட்னஸ், பெர்ஃபெக்ட்னஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கத்துக் கொடுத்தது. அது அப்படி பெர்குலேட் ஆகி இப்போ நடத்துகின்ற கன்னியாஸ்திரியாரா இருக்கட்டும், பாதிரியார்ட்டையும் அவங்ககிட்ட அப்படியே வடிஞ்சிட்டு வருது. அதனால அவங்க கனிவா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து ரொம்ப கண்டிப்பானவர்கள். ஏன்னா நான் 9ல இருந்து எம்எஸ்சி வரைக்கும் அங்கதான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனாலதான் அந்த மீறுதல்ங்கிறத அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. இன்னொன்னு அறம் தோழர் சொன்ன மாதிரிதான், அவரு 2 அணா கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு அதை வந்து எடுக்கும்போது இதா பண்ணணும், அவர் உண்மையான கிறிஸ்தவர் கிடையாது, அந்த மனநிலையில இல்லை இவர் அப்படிங்கிறது. நன்றி. இந்த பதிவு தான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. நன்றி தோழபியே, மிக்க மகிழ்ச்சி. நாளைய சின்ன செய்தி. ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க அக்கா. விஜிலாமா சொன்னது உண்மைதான். நாங்க சின்ன பிள்ளையில கையில மருதாணி வச்சுட்டு போனா எங்க சிஸ்டருக்கு அடிப்பாங்க, ஏண்டி உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, படிக்கலையா அப்படிம்பாங்க. அதே மாதிரி போகும்போது தலையில இருக்கிற பூவை கட்டி பையில வச்சுட்டு ப்ரேயர் போய் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒழுக்கம் மற்ற இதெல்லாம் நிறைய பழகிக்கிறலாம். ஆனா அவங்களுடைய இதையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பின்னாடியே பழகுற மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்ல அருமையான ஒரு இதை அருள் இருந்த மாதிரியே வாழ்க அந்த இதை இப்போ பொழுதுனைக்கு நாங்க அங்க சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்லிடணும் ப்ரேயருக்கு முன்னாடி எல்லாம். அதை மாதிரி மலரும் நினைவுகளை கொண்டு வந்துட்டீங்க விஜிலாமா, ரொம்ப நன்றி. நன்றி 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 தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை பயணத்தோடு இணைந்து பயணிக்கிறோம். அந்த அடிப்படையில் நாளைய தினம் கதை சொல்லக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் வேறு தேதியை கேட்டதால் நாளை யார் கதை சொல்லுகிறார்கள் என்ற பதிவை இன்றைய இரவோ அல்லது நாளை காலையோ வெளியிடப்படும் என்கிற செய்தியோடு தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை பயணத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக உங்கள் இல்லங்களில் இணைந்து பயணிப்போம். சொல்ல வேண்டியது வாங்கிட்டேன், நாளைக்கு நான் சொல்ல வேண்டியது சொன்னார், டைம் கட்டிருக்காரு. நன்றி தோழர்.